அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஏரியா தான். யூனிட் 8லேருந்து மேக்ஸிமம் யூனிட் 8லேருந்தே 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, வாங்க நம்ம கொஸ்டினில் போகலாம். விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் பற்றி தான். வாங்க போகலாம். 1890 பிறந்திருப்பாங்க. கடலூர் மாவட்டம் முதுநகரில் பிறந்திருப்பாங்க. இவங்க 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. 1927 நீர்ச்சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. இந்த நீர்ச்சிலை அகற்றும் போராட்டத்தில் தான் 9 வயது மகள் அம்மா கண்ணு போராட்டத்தை கலந்தது. அம்மா கண்ணு யாருன்னா கடலூர் அஞ்சலையம்மாவோட பொண்ணு தான் அம்மா கண்ணு. இவர் இருவரும் கைது பண்ணியிருப்பாங்க. அப்போது காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களோட பொண்ணு அம்மா கண்ணை அழைத்து லீலாவதி என பெயர் மாற்றம் செய்து வாரத ஆசிரமத்தில் தங்க படிக்கைக்கு வைத்தார். அதாவது இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, காந்தி அம்மா கண்ணை எவ்வாறு எப்பெயர் மாற்றி வாரத ஆசிரமத்தில் தங்க வைத்தார் அப்படின்னு கேட்டால் லீலாவதி. ஓகேங்களா, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு 2-3 கொஸ்டினில் கேட்டு வச்சிருக்கோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இவர்கள் கலந்த போராட்டங்கள் என்னென்னா, 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. 1942 வெள்ளெண்ணெய் வெளியேற இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. வேலூர் சிறையிலேருந்து இவங்க கருவச்சி நிலையில் இருக்கும்போது ஆங்கிலேய அரசு இவங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது குழந்தை பிறந்தோடனே மறுபடியும் இந்த சிறை தண்டனை மறுபடியும் அனுபவிச்சிருப்பாங்க. இதில் கொஸ்டின் இதுவும் அடிக்கடி தான், எந்த சிறையிலேருந்து கருவச்சி நிலையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. வேலூர் சிறையிலேருந்து. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின். எந்த சிறைன்ட்டு கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து 1929 எம்எல்ஏவை தொடர்ந்து 3 முறை ஆகியிருக்காங்க. 1952 பொது தேர்தல் கடலூர்லேருந்து எம்எல்ஏ வச்சு வச்சுருக்காங்க எம்எல்ஏவா. காந்தி தென்னாட்டின் சான்சிராணி யாரை அழைத்தார் அப்படின்ட்டு முக்கியமான கொஸ்டின். யாருன்னா கடலூர் அஞ்சலையம்மா தான். ஓகேங்களா, காந்தி அழைச்சிருப்பாரு, தென்னாட்டின் சான்சிராணினா அஞ்சலையம்மாள். இவங்க இறப்பு 1961 இவங்க டெத் ஆகிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.